வணக்கம். 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 மான் கொம்பு கிடைக்குமா இங்க? என்ன மான் கொம்பு? மான் கொம்பு இருக்குது. ஆனா இப்ப இருக்கிறது நல்லதா இல்ல. நாளைக்கு வந்தீங்கன்னா நிக்கிறீங்களே, வாங்க உட்காருங்க. வெரி குட். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லலையே. இப்பதான் சொல்லுங்களேன். என் பேரு வீணா. வீணா, பியூட்டிஃபுல் நேம். இது உங்க சொந்த கடையா? எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சொந்தம். அண்ணனா? கூட பிறந்தவர் இல்ல? இல்ல, ரொம்ப நாளா பழக்கம், அதனால அண்ணன்னு கூப்பிடுறேன். நீங்க கூட அவரை பாத்தீங்களே? எங்க? இங்கதான். ஆமா ஆமா, பார்த்தேன் பார்த்தேன். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன இங்க வந்திருந்த போது இந்த கடையை இங்க காணுமே. நாங்க போன வருஷம் தான் அந்த கடையை ஆரம்பிச்சோம். கடையை பார்த்தா ரொம்ப ரூபாய் முதல் போட்டிருப்பீங்க போல தெரியுது. ஆமா. ஏதாவது புதையலுக்கு இதில் கிடைச்சிச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வர்றேன். ஓ, ஐ எம் சாரி. இந்தாங்க. அது சரி, என்ன பத்தி கேட்டீங்களே, நீங்க யாருன்னு சொல்லலையே. என் பேரு சங்கர். எங்க தங்கி இருக்கீங்க? இந்த இந்திரபவன் ஹோட்டல் இல்ல, அங்கதான் தங்கி இருக்கிறேன். நான் வரட்டுமா? நாளைக்கு வருவீங்கல்ல? ஓ, நான் நினைச்சது கிடைக்கிற வரைக்கும் தினம் இங்க வந்துகிட்டு தான் இருப்பேன். நான் வர்றேன். அந்த ஆள் எங்க தங்கி இருக்கிறதா சொன்னா? இந்திரபவன்ல. ஏன்னா என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏய், என் பின்னால வாங்கடா. அட ஞான சொன்னியா? நீங்களா? வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இப்படி உட்காருங்க. நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஓடியாந்திருப்பனே. ஏ பையா, ஐயாவுக்கு ஸ்பெஷலா ஒரு காப்பி கொண்டு வா. ஓடு. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க செவப்பா உயரமா பட்டணத்துல இருந்து ஒரு பையன் வந்து தங்கி இருக்கானா? பையனா? ஆமா, சுமார் 25-26 வயசு இருக்கும். யாரு? சங்கரு. இங்க மேல 5ஆம் நம்பர்ல தான் இருக்காரு. 5ஆம் நம்பரா? ஏய், அதுக்கு பக்கத்தர ஏதாவது காலி இருக்கா? காலி? காலி 6 காலிங்க. அதை எனக்கு ரிசர்வ் பண்ணுவே. ஆகட்டுங்க. எஜமா, லெட்டர். இது சங்கருக்கு வந்ததாச்சே. பிரிச்சு படி. சிரஞ்சீவி சங்கருக்கு அம்மா அநேக ஆசீர்வாதம். நலம் நலமறிய ஆவல். உன் கடிதம் கிடைத்தது. மோகனா மோகனா கொலை கொலை நடந்த இடத்தில். மோகனா கொலையா? உன் அன்புள்ள அம்மா அப்படின்னு அந்த சங்கரு குமாரசாமியினுடைய மகன் தான். ஜாக்கிரதை. காபி சாப்பிட்டு போங்க. காபி இப்படி தள்ளையா? கொட்டுறேன். சங்கர், ஏ சங்கர், இந்த உலகத்தை பாரப்பா. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. எப்பா, எது பெரிய தத்துவ ஞானி ஆயிட்டிய? எது இருந்தா எது இல்லப்பா? சரக்கு இருந்தா வியாபாரம் இல்லை, வியாபாரம் இருந்தா சரக்கு இல்லை. ஓஹோ, நீ அதை பத்தி சொல்ல வந்துட்டியா? இத பாரு, உனக்கு அதுவும் இதுவும் சேர்ந்து இருக்கணும், அவ்வளவுதானே? எஸ். ஒரே நொடியில அவ்வளவு கூட்டத்தை இங்க வர சொல்லட்டுமா? ஓ, இத பாரு. விஷாப் விஷாப் இரு. நீங்களே வந்துட்டீங்களே. எம்மா எம்மா
உங்களுக்கு என்ன வேணும்? இது வந்து உங்க கடையில இந்த புதுசா கிராம்போன் ரெக்கார்ட் எல்லாம் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கேன். நாளைக்கு சாயங்காலம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு சாயங்காலமா? ஓஎஸ், அதுக்கு என்ன, தாராளமா வந்துடுறேன். விலாசம் தெரியுமா? விலாசம் எது? இந்த தெருவுல 10ஆம் நம்பர் வீட்டு மாடியில இருக்கேன். 10ஆம் நம்பர் வீடா? ஓ, அங்க கூட அந்த பொன்னையான ஒருத்தர். அதே வீடுதான். ரைட், வர்றேன். அவசியம் வரணும். இத பாத்தீங்களா? இது அமர தீபத்துல வந்த பாட்டு, இது நல்ல தீர்ப்புல வந்த பாட்டு, இது நாடோடி மன்னன். நாடோடி மன்னன். இது கடன் வாங்கி கல்யாணம். மாப்பிள என்ன நம்மகிட்ட வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? நீங்களா? எங்க அந்த பொம்பளை பிளேட்டு கேட்டா காணும். அது இருக்கட்டும் மாப்பிள, நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்கன்னு ரோட்ல போறவங்க எல்லாம் பேசிட்டு போறாங்க. எங்க ஒரு பாட்டு பாடுங்க. என்ன நான் பாடினா? என் ஃப்ரெண்டு சங்கர்ல பாடினது. அதானே கேட்டேன், உங்களுக்கு எங்கடா இவ்வளவு ஞானம் வந்ததுன்னுட்டு. வணக்கங்க தம்பி. இந்த மாதிரி பாடிக்கிட்டே வேலை செய்யறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜனங்கள் எல்லாம் போறாங்க, ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. ஒதுங்கப்பா. என்னமா நீங்க சம்பளம் கொடுத்து வச்ச மாதிரி எல்லாம் பாட சொல்றீங்க? கொடுத்துட்டா போகுது தம்பி. இன்னையில இருந்து உனக்கு மாசத்துக்கு 50 ரூபாய் சம்பளம் போதுமா? சரின்னு ஒத்துக்க. சரின்னு சொல்லுப்பா. இது நான் வந்த வேலை என்ன, இந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டா எப்படி? இந்த பாரு சங்கர், வேலை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா மத்தவங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்க. இந்த பாரு, நீ தினம் இந்த கடைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. எப்பவாவது ஒரு நாளைக்கு வந்து தலையை காமிச்சிட்டு போயிடு. நீ சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு. சரிப்பா. சரின்னு சொல்லு. சரி சரி. ஐம் சாரி. ஏன் சார், எனக்கு ஏதாவது லெட்டர் இருக்குதா? என்ன சார் இது? இது யாரு பிரிச்சது? மாப்பிள, ஏ மாப்பிள, என்ன? இங்க கொஞ்சம் வாங்கல. இப்பதான் பிரசவ வேதனை ஆரம்பமாயிருக்கு. என்னால இப்ப அங்க வர முடியாது. என்ன பிரசவ வேதனையா? டாக்டருக்கு ஆள் அனுப்பிச்சாச்சா? ஹலோ டாக்டர், வாங்க 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 வாங்க. வாங்க உட்காருங்க சார். காபி பீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ஓவல் இவல் ஏதாவது? ஏ மாப்பிள, எங்கயா டாக்டர்? இது என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இத பாருங்க, 2வது பாராவுல 5வது வரியில டாக்டர் வராரு. அது பாலா போச்சு போ. இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் புஸ்தகத்திலயா? என்ன பிரசவ வேதனை எனக்கு என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இல்ல, உங்க தாத்தாவுக்கு. போய் கொஞ்சம் தண்ணி கொண்டாயா. என்ன தண்ணியா? மாமா மாமா, அப்படியே கொஞ்சம் எண்ணெய் சீவுக்கா கொண்டு வந்து உங்க தலையில வச்சு தேய்ச்சி முழுக்காட்டி விடட்டுமா? செய்யுங்களேன். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை வேற. நல்லா செய். ஐயே, மண்ணாங்கட்டி கிழமை. மோரக்கட்டைய பாருங்க, மோரக்கட்டைய. ஏது மாப்பிள்ளை இன்னைக்கு ரொம்ப முறப்பா இருக்காரு. ஏய்யா, எனக்காக போய் தண்ணி கொண்டாட கூடாது? முடியாதுன்னா முடியாதுதான். என்ன மாப்பிள்ளை நினைச்சுக்கலாம், இல்ல இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுக்கலாம்? ரெண்டும் தான். என்ன? ஆமையா, இந்த காலத்துல ஒரு வேலைக்காரனுக்கு சாப்பாடும் போட்டு 25-30 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது கூடாதுன்னு தான் என் பொண்ணை உங்களுக்கு கொடுத்து வீட்டோட வச்சிருக்கேன்.
என்னது நிஜமாவா மாமா? ஆமா. அவமானம் அவமானம் அவமானம். இந்த நாட்டு மாப்பிள்ளைகளுக்கே அவமானம். இப்பவே ஆல் இந்தியா மாப்பிள்ளைகள் மகாநாடு கூட்டி உங்க மாதிரி மாமனார்களை ஒழிச்சு கட்டுறேன். அதெல்லாம் கிடையாட்டியா, போய் கொஞ்சம் தண்ணி கொண்டா. முடியாது. என்ன முடியாதா? ஆமா முடியாது. முடியாதா? முடியாதுன்னா முடியாது. முடியாதா இல்ல முடியாதா? முடியாதா இல்ல முடியாதா? இல்ல முடியாதா? முடியாதா? என்னப்பா இந்த கலாட்டெல்லாம்? அட ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டான்னு சொன்னேன், அதுக்கு இப்படி சத்தம் போடுறாரு. என் மேல என்ன தப்பு? தப்பு இல்லையே. பொய் பொய், அவ்வளவு பொய். அம்மா கண்ணு, நான் சொல்றது கேளு. இந்த பாரு, இவரு என்ன வேலைக்கார மாதிரி நடத்தினாரு, அதுக்கு நான் முறைச்சேன். அது என் மேல தப்பா? தப்பு இல்லையே. அப்ப நான் செஞ்சது தப்பா? நீங்க செஞ்சதும் சரிதான். அப்ப நான் செஞ்சது? நீங்க செஞ்சது சரிதாங்க. ஏமா ரெண்டு எப்படி அம்மா சரியாகும்? ஆமா, எப்படி சரியாகும்? என்னம்மா அது? ஏப்பா, அவர்தான் ஒரு மாதிரியா நடந்துகிட்டாலும் நீங்க கொஞ்சம் பார்த்து போக கூடாது? இப்ப உங்களுக்கு தண்ணி தானே வேணும், நான் கொண்டாறேன், நீங்க போங்க. பொண்ணுன்னாலும் இது இல்ல பொண்ணு, அதுக்கு போய் ஒரு அம்மாஞ்சி மாப்பிள்ளை கிடைச்சானே. மாமனாரே மாமனாரே இப்படி வாங்க. நான் அம்மாஜா இல்ல ஐயா, வாய திறந்து நாக்க அப்படியே சதக்குன்னு வச்சுடுவேன். மாமனாரே இருக்க ஒரு நாளைக்காவது உங்களை கொண்டு போய் நான் ஜெயில வைக்கல. என் பேர் ஐயா சாமி. 48 48 48 50 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 54 54 54 54 54 54 60 60 ஓ, நீங்களா? ஆமா, வழி இந்த பக்கம். அப்போ இது பூட்டி இருக்கு, பாக்கல? ஓ, பூட்டியே இருக்குது. அப்போ நீங்க இதை எனக்கு கொடுத்துருங்களேன், நான் இங்கேயே குடி வந்துடுறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், இது கொலை நடந்த இடம், இங்க யாரும் குடியிருக்க கூடாது. கொலையா? ஆமா, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம் அது. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வாங்க போலாம். நான் மாட்டேன். இத பத்தி விவரமெல்லாம் நீங்க சொன்னதான் நான் வருவேன். ஐயோ, மோகனான்னு ஒருத்தி இங்க குடியிருந்தாளாம், அவளை யாரோ கொலை செஞ்சுட்டாங்களாம், அவ்வளவுதான். ஓஹோ, நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கொலை கூட ஏதோ ஒரு பொங்கல் அன்னைக்கு நடந்துச்சுல்ல? ஆமா. அந்த கொலை செய்த ஆசாமி கூட இப்போ இங்கதான் இருக்கிறாருல்ல? ஆமா. இல்ல இல்ல, அவரு ஜெயில இருப்பாரு. பார்க்க போனா இந்த உலகமே ஒரு ஜெயில் தானே. இத உள்ள இருந்தானே வெளியே இருந்தானே. சரி, நீங்க உள்ள போங்க. எங்க? ஜெயிலுக்குள்ளயா? வீட்டுக்குள்ள. அதானே கேட்டேன்.